सत्यज्ञानसुखस्वरूपममलं क्षीराब्धिमध्ये स्थितं योगारूढमतिप्रसन्नवदनं भूषासहस्रोज्ज्वलं त्र्ययक्षं चक्रपिनाकसाभयकरान् बिभ्राणमर्कच्छविं छत्रीभूतपनीन्द्रमिन्दुधवलं लक्ष्मीनृसिंहं भजे। अस्मद्गुरुपरम्परायै नमः। எல்லாருக்கும் அடியருடைய பிரணாமங்கள். நம்முடைய சம்பிரதாய சுரக்ஷா மூலமாக இன்னும் தொடக்கமாக வேதாந்த கிரந்தங்களுடைய அத்தியனம் பண்ண இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மால் இந்த இணையதளம் வாயிலாக எவ்வளவு முடியுமோ எம்பெருமான் ஆச்சாரியன் அனுகிரகத்தின் பேரில் நாம் வேதாந்த கிரந்தங்களை அறிந்து கொள்ளலாம். பொதுவாக வேதாந்த கிரந்தங்களை ஆச்சாரியன் திருவாக்குகள் மூலமாக நேரிலே கேட்டறிய வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு பகவத்கீதையிலையும் பெருமாள் சாதித்திருக்கிறார். ஆனால் காலத்தின் கட்டாயம் எங்கெங்கோ இருக்கக்கூடியதான ஆஸ்திக பெருமக்களின் ஒரு அவா வேதாந்த கிரந்தங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. காலக்ஷேப பூர்வகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கிரந்தங்களை நாம் காலக்ஷேப பூர்வகமாகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மற்ற கிரந்தங்களை நம்மால் இயன்றவரை இந்த இணையதளம் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய உத்தேசியம் ஒன்றுதான். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் என்று சொல்லப்பட்டபடி நம்மால் இயன்றவரை பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை ரட்சிக்க எம்பெருமான் ஆச்சாரியன் அனுகிரகத்துடன் முயன்று வருகின்றோம். அதன் அடிப்படையிலே வேதாந்த கிரந்தங்களிலே மிக முக்கியமான கிரந்தமாகவும் எல்லா பாட்டியக்கிரமங்களிலும் முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான கிரந்தமான வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பிரகரண கிரந்தமாக பெரியோர்களாலே போற்றப்படக்கூடியதான யதீந்திர மத தீபிகா என்கின்றதான கிரந்தத்தினுடைய ஒரு ஞானத்தை நாம் பெறுவோம். இந்த யதீந்திர மத தீபிகா என்கின்றதான கிரந்தமானது விசிஷ்டாத்வைத வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தத்துவங்களை பற்றி தெரிவிக்கக்கூடியதான கிரந்தமாகும். ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்கின்றதான மகான் ஏறக்குறைய 250 வருடங்களுக்கு முன்பு அருளி செய்ததான கிரந்தம் யதீந்திர மத தீபிகா. யதீந்திரர் சாக்ஷாத் பாஷ்யகாரர் பகவத் ராமானுஜர். யதீந்திரருடைய மதம் யதீந்திர மதம், விசிஷ்டாத்வைத வேதாந்த மதம். அந்த மதத்தினுடைய பிரகாஷிகா, அந்த மதத்தினுடைய விஷயங்களை சாரமாக வெளிப்படுத்துதல் என்கின்றதான அர்த்தத்திலே இந்த கிரந்தத்திற்கு யதீந்திர மத தீபிகா என்று பெயர் சூட்டினார். நியாயசாஸ்திரத்திலே தர்க்க சங்கிரக தீபிகா என்று உள்ளது. மற்ற இடங்களிலே வையாக்கரண சித்தாந்த கௌமுதி, லகு சித்தாந்த கௌமுதி,
சாங்கிய தத்துவ கௌமுதி என்றெல்லாம் பெயர் சூட்டப்பட்டுள்ளன. இங்கே யதீந்திரமத தீபிகா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்றதான சுவாமி 10 அவதாரங்களை கொண்டு இந்த யதீந்திரமத தீபிகாவை நிறைவு பெற செய்துள்ளார். எம்பெருமானுக்கு எப்படி 10 அவதாரங்களோ அதுபோல இந்த கிரந்தத்திலும் 10 அவதாரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக பிரமாணங்கள் 3 என்பதை அங்கீகரித்து கொண்டு முதலில் பிரமாணங்களை சுட்டிக்காட்டியவர், பிறகு பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஈஸ்வரன், ஜீவன், அத்ரவியம் என்பதாக 10 அவதாரங்களை இந்த இடத்திலே பிரமாண பிரமேய விஷயங்களாக காட்டியிருக்கிறார். பதார்த்தங்கள் 2 விதம், ஒன்று பிரமாணம், மற்றொன்று பிரமேயம். பிரமேயங்கள் என்றால் வஸ்துக்கள், பிரமாணங்கள் அந்த வஸ்துக்களை காட்டி கொடுக்கக்கூடியவைகள். ஒவ்வொரு கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் மங்களம் என்று மங்கள ஸ்லோகங்கள் பண்ணப்படுகின்றன. சிகீரிஷிதஸ்ய கிரந்தஸ்ய நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் மங்களம் ஆச்சரியத்தே என்று நாம் தர்க்க சங்கிரகத்திலே படித்திருக்கின்றோம். எந்த கிரந்தமானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றதோ நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம், விக்னம் இல்லாமல் அது பூர்த்தியாவதற்காக மங்களமானது ஆரம்பத்திலே செய்யப்படுகின்றது. இந்த மங்கள விசாரங்கள் எல்லாமே தர்க்க சங்கிரக தீபிகையிலே மிக அழகாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. மங்களஸ்ய சத்வே சமாப்திய சத்வம், மங்களாபாவே சமாப்திய அபாவா என்பதாக மிக அழகாக அந்த இடங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடியதான விசாரத்தை அப்படியே இங்கும் நாம் பார்க்கலாம். மங்களம் திரிவிதம், நமஸ்காராத்மகம் மங்களம், வஸ்து நிர்தேசாத்மகம் மங்களம், ஆசீர்வாதாத்மகம் மங்களம் என்பதாக மங்களம் 3 விதமாக சொல்லப்படுகின்றது. நமஸ்காராத்மக, ஆசீர்வாதாத்மக, வஸ்து நிர்தேசாத்மக என்பதாக 3 விதமான மங்களம். ஒருவரை நமஸ்கரித்து செய்யக்கூடியதான மங்களம் நமஸ்காராத்மகமான மங்களம். ஒருவரை ஆசீர்வதித்து செய்யக்கூடியதான மங்களம் ஆசீர்வாதாத்மகமான மங்களம். ஒரு வஸ்துவை காட்டி அந்த வஸ்துவானது எங்களை ரட்சிக்கட்டும் என்று சொல்லக்கூடியது வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம். இப்படி 3 விதமான மங்களங்கள் இருக்கின்றன. அதில் இங்கே இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமியினாலே யதீந்திரமத தீபிகையிலே 2 மங்களங்கள் செய்யப்படுகின்றன. நமஸ்காராத்மகமான மங்களங்கள். நமஸ்காராத்மகம் மங்களம் 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமான மங்களம், குருவந்தன பூர்வகமான மங்களம் என்பதாக 2 மங்களங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமான மங்களம் என்பது ஒரு தேவதையை, தனக்கு இஷ்டமாக இருக்கக்கூடியதான ஒரு தேவதையை நமஸ்கரித்து செய்யக்கூடியதான மங்களம். குருவந்தன பூர்வகமான மங்களம் என்பது ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்து அந்த ஆச்சாரியனை பற்றி சாதித்து அவரை நமஸ்கரித்து செய்யக்கூடியதான மங்களம் குருவந்தன பூர்வகமான மங்களம். இப்போ இந்த 2 ஸ்லோகங்களிலே முதல் ஸ்லோகம் இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமான மங்களம், மற்றொன்று குருவந்தன பூர்வகமான மங்களம். ஸ்ரீ வெங்கடேஷம் கரிசைலநாதம்
ஸ்ரீதேவராஜம் கடிகாத்ரிசிம்மம் கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜமீடே ஸ்வப்னே ச திருஷ்டான் மம தேசிகேந்திரான் ஸ்ரீவேங்கடேஷம் கரிசைலநாதம் ஸ்ரீதேவராஜம் கடிகாத்ரிசிம்மம் கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜமீடே ஸ்வப்னே ச திருஷ்டான் மம தேசிகேந்திரான். ஈடே என்று உள்ளது. ஒரு ஸ்லோகம்னு எடுத்துட்டா அதில் தாத்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நாம் சுலபமாக சொல்லணும்னா வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்சதான ஒரு ஸ்லோகம். வந்தே, அகம் வந்தே, அகம் வந்தே நான் வணங்குகின்றேன். யாரை அப்படின்னா யாரை வணங்குகின்றேன். அப்போ த்விதியா விபக்தியில் இருக்கக்கூடியதான எல்லா பதங்களையும் இங்கே சேர்க்கணும், அன்வயப்படுத்தணும். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வந்தே. அப்போ யார்? வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ ஜெகதப்பிதரௌ பார்வதி பரமேஸ்வரௌ அகம் வந்தே. எதற்காக வணங்குகின்றேன்? வாகர்த்த பிரதிபத்தையே அப்படின்னு நாம் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் தாத்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஈடே அப்படின்னு இருக்கு. ஈடே, அவர் திருவடியை அடைகின்றேன் அல்லது திருவடியை பற்றுகின்றேன். இப்போ வணங்குகின்றேன்ற ஒரு அர்த்தத்திலேயே நாம் வச்சுக்கலாம். யாரை வணங்குகின்றேன் எப்படி அங்கே கேட்டோமோ அதே மாதிரி யாரை வணங்குகின்றேன் அப்படின்னா ஸ்ரீவேங்கடேஷம் கரிசைலநாதம் ஸ்ரீதேவராஜம் கடிகாத்ரிசிம்மம் கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜம் ஸ்வப்னே ச திருஷ்டான் மம தேசிகேந்திரான். இந்த எல்லா த்விதியா விபக்தியில் இருக்கக்கூடியதான பதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்போ ஸ்ரீவேங்கடேஷம் ஈடே, கரிசைலநாதம் ஈடே, ஸ்ரீதேவராஜம் ஈடே, கடிகாத்ரிசிம்மம் ஈடே, கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜம் ஈடே, ஸ்வப்னே ச திருஷ்டான் மம தேசிகேந்திரான் ஈடே. வெங்கடேஷர் இப்போ அர்த்தம் சுலபமாக இருக்கும் இல்லையா? ஸ்ரீ வெங்கடேஷரை ஸ்தோத்திரம் செய்கின்றேன், வணங்குகின்றேன். கரிசைலநாதனை வணங்குகின்றேன், ஸ்ரீதேவராஜனை வணங்குகின்றேன், கடிகாத்ரிசிம்மனை வணங்குகின்றேன், கிருஷ்ணரோடு சேர்த்து யதிராஜரை வணங்குகின்றேன். இது மட்டுமல்ல, ஸ்வப்னேச்ச திருஷ்டான் மம தேசிகேந்திரான். என்னுடைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் சொப்பனத்திலே கண்டுகளிக்கப்பட்டதான, சொப்பனத்திலும் சேவித்ததாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆச்சாரிய சார்வபௌமர்களை நான் வணங்குகின்றேன். இங்க அர்த்தங்கள்லாம் பாருங்களேன். இப்போ தனித்தனியாக அர்த்தம் சொல்லணுமோ இல்லையோ? ஸ்ரீ வெங்கடேஷம் சாட்சாத் திருமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை வணங்குகின்றேன். பொதுவாக வியாக்கியானங்களில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரை ஏன் வணங்குறேன்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா இப்போ சிஷ்ய சிக்ஷனார்த்தம் மங்களம் ஆச்சரியத்தே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஸ்ரீ வெங்கடேஷம் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா இரண்டு விதமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் முக்கியமாக அங்கீகரிக்கப்பட வேண்டியதான ஒரு விஷயம் ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம். ஸ்ரீயை முன்னிறுத்து கொண்டு சித்தாந்தத்தை வெளிப்படுத்துவது என்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய முக்கியமான தத்துவம். வெறுமை இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு எந்த விதமான ஒரு விசேஷமும் இல்லை.
ஸ்ரீயோடு சேர்ந்திருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு அனைத்து விதமான விசேஷங்களும் பொருந்துகின்றன. விசேஷங்கள்னா குணங்கள் அனைத்தும் பொருந்துகின்றன. ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் ஆழ்வார் பாசுரங்கள்ல ஆரம்பிச்சு பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள் கிரந்தங்கள் எல்லாவற்றிலுமே ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவத்தை பற்றி மிக அழகாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையினால முக்கியமான ஒன்று இந்த ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் என்பது. அகலகில்லேன் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பன் அகில போன ஜென்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத்த விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. பிரம்மணி ஸ்ரீனிவாசே யத்ர ஸ்ரீஹி சர்வதா நிவசதி ஸ்ரீனிவாசா. எந்த இடத்திலே விட்டு பிரியேன் என்று அகலகில்லேன் என்று ஸ்ரீயானவள் நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கின்றாளோ அவன் ஸ்ரீனிவாசன். அப்போ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ வெங்கடேசம். அது மட்டுமல்ல, இந்த ஸ்ரீனிவாசாச்சாரியருடைய திருத்தகப்பனார் திருமலையிலே எம்பெருமானுக்கு புஷ்பகைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ஆகையினாலே அவருடைய காலங்கள் திருமலையிலே பல நாட்கள் கழிக்கப்பட்டன என்கின்றதாலே தன்னுடைய குல தனமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீ வெங்கடேசனை முதலிலே ஸ்தோத்திரம் செய்தார். கரிசைலநாதம் ஸ்ரீ தேவராஜம் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். கரிசைலநாதம் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவாதிராஜனுடைய விசேஷனம் தான் கரிசைலநாதன் அப்படின்றது. ஆகையினால இங்க தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனால் இங்க கரிசைலநாதம் என்பதாக ஒரு பதம், ஸ்ரீ தேவராஜம் என்பதாக ஒரு பதம் இருக்கின்றது. அப்போ கரிசைலநாதன் என்பவன் தனி, ஸ்ரீ தேவராஜன் என்பவன் தனி என்று ஏற்படுகின்றது. நாம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு பெருமாளையும் ரொம்ப அழகாக சேவித்தோம். அத்திகிரி அருளாள பெருமாளையும் சேவித்தோம். நாம பிரதிதினம் இன்றும் எம்பெருமான் தேவாதிராஜனையும் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ இவருடைய காலத்துல தான் அந்த அத்திகிரி அருளாள பெருமாள் உள்ள போயிருக்கலாம், திருக்குளத்திலே எழுந்தருள பண்ணியிருக்கலாம். ஆகையினால சமீபத்தில் இருக்கக்கூடியதான அந்த நினைவையும் இங்கே ஏற்படுத்தி கொண்டு கரிசைலநாதம் அந்த அத்திகிரி அருளாள பெருமாள் சாக்ஷாத் அத்திவரதன் ஸ்ரீதேவராஜம் என்பதாக இன்று எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெருமாள். மச்சக்தி மாத்திர கணேன கிமிகாஸ்தி சக்கியம் சக்கியேனவா தவகரீஷ கிமஸ்தி சாத்தியம் என்று சுவாமி தேசிகன் சாதித்தபடி எல்லோரையும் வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கக்கூடியதான இன்று எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெருமாள், அவரை சேவிக்கின்றேன். கட்டிகாத்ரி சிம்மம் சாட்சாத் இவருடைய ஆச்சாரியன் தொட்டையாச்சாரியர், மகாகுரு என்று சொல்லக்கூடியதான தொட்டையாச்சாரியர். சோழசிம்மபுரத்திலே எழுந்தருளி இருந்ததான ஆச்சாரியன். அந்த சோழசிம்மபுரத்திலே எழுந்தருளி இருந்ததான ஆச்சாரியனுடைய நினைவாக கட்டிகாத்ரி சிம்மம் அந்த எம்பெருமான் நிருசிம்மனையும் கட்டிகாத்ரி சிம்மம் என்று நிருசிம்மனை சேவித்த பிறகு கிருஷ்ணேன சாகம் யதிராஜம், சாக்ஷாத் இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை மறக்க முடியுமா? இதற்கும் இரண்டு காரணங்கள். கிருஹார்ச்சையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெருமாள் சர்வ சுலபனாக எல்லோராலும் ஆராதிக்கக்கூடியதான ஒரு மூர்த்தியாக சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதா இவருடைய பங்கி தான். அந்த பங்கிக்கு ஏற்றாற்போலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெருமாள் கிருஷ்ணன். பகவத்கீதையை அருளி செய்து
எல்லோரையும் தன்பால் ஈர்த்தவன் அந்த பெருமாள். கிருஷ்ணனை சொன்னவுடனே பகவத்கீதை நினைவுக்கு வருகிறது. பகவத்கீதை என்றவுடன் யதிராஜர் நினைவுக்கு வருகிறார். ஏனென்றால் பகவத்கீதைக்கு பல மதங்களின் மூலமாக பல பேர் தவறான கருத்துக்களை தெரிவித்தனர். அங்கே பல கண்டனங்கள் இருக்கின்றன. பகவத்கீதை விஷயத்தில் பல அபார்த்தங்கள் இருக்கின்றன. அது எல்லாவற்றையும் சரி செய்தவர் சுவாமி எம்பெருமானார். சர்வதர்மான் என்று பெருமாள் சாதித்ததை தவறாக புரிந்து கொண்டு அந்த சர்வதர்மான் என்பதற்கு அபார்த்தங்களையும் தெரிவித்த மற்ற மதங்களை உடைய விஷயங்களை சுவாமி எம்பெருமானார் அறவே கண்டித்தார். அதனால் கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜம், பகவத்கீதையை கொடுத்தவன் கிருஷ்ணன், அந்த பகவத்கீதையை காப்பாற்றியவர் சுவாமி எம்பெருமானார் என்கின்ற அடிப்படையிலே யதிராஜம் அவரையும் ஸ்தோத்திரம் செய்கின்றேன். அவ்வளவுதானா அப்படின்னால், ஸ்வப்னேச்ச திருஷ்டான் மமதேசிகேந்திரான், ஸ்வப்னத்திலே அனுபவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடியதான மம தேசிகேந்திரான் தேசிகா தத்திர தூதாகா அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்றார். தேசிக சப்தத்துக்கு ஆச்சாரியன் என்பதாக பொருள். அப்படி எல்லா ஆச்சாரியர்களையும் நான் ஸ்தோத்திரம் செய்கின்றேன் என்பதாக இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமாக இருக்கக்கூடியதான இந்த ஸ்லோகத்திலே ஆச்சாரியனையும் இஷ்ட தேவதா கோட்டியில் சேர்த்து இங்கே ஸ்தோத்திரம் செய்கிறார். யதா தேவே ததா குரவ் என்று இருக்கின்றபடியினால் இந்த இடத்திலே இஷ்ட தேவதா நமஸ்காரமானது செய்யப்படுகின்றது. கிமர்த்தம் அயம் கிரந்தா கிரியத்தே அப்படின்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ, எதற்காக இந்த கிரந்தமானது அருளி செய்யப்படுகின்றது? யதீஸ்வரம் பிரணம்யாகம் வேதாந்தாரியம் மகாகுரும் கரோமி பாலபோதார்த்தம் யதீந்திர மத தீபிகாம். யதீஸ்வரம் பிரணம்யாகம் வேதாந்தாரியம் மகாகுரும் கரோமி பாலபோதார்த்தம் யதீந்திர மத தீபிகாம். யதீஸ்வரம் பிரணம்ய, மறுபடியும் இங்கேயும் தாத்து பிரணம்ய, ல்ய பிரத்யம். அகம் நான் யதீஸ்வரம் சுவாமி பாஷ்யகாரரை யதீனாம் ஈஸ்வரः யதீஸ்வரா தம் யதீஸ்வரம் வேதாந்தாரியம் வேதாந்த தேசிகரை மகாகுரும் தொட்டையாச்சாரியரை பிரணம்ய வணங்கிவிட்டு கரோமி பாலபோதார்த்தம் யதீந்திர மத தீபிகாம். கிமர்த்தம் கரோமி? பாலபோதார்த்தம் யதீந்திர மத தீபிகாம் கரோமி. அப்போ சிறுவர்களுக்காக சுலபமாக புரிவதற்காக போதார்த்தம் சுகேன அவபோதார்த்தம் அப்படின்னு நம்ம தர்க்க சங்கரத்தில் சொல்லியிருக்கோம். பாலஹா அப்படின்னா சிறுவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாது. அதீத வியாக்கரணாதி சாஸ்திரத்வே சதி அனதீத நியாயசாஸ்திரத்துவம் அப்படின்னு தர்க்க சங்கரத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே அதீத வியாக்கரணாதி சாஸ்திரத்வே சதி அனதீத நியாயசாஸ்திரவத்துவம் அப்படின்னு, அது அனதீத வேதாந்த சாஸ்திரவத்துவம் அப்படின்னு சொல்லணும். அவன் தான் பாலா. என்ன அர்த்தம்? வியாக்கரணாதி சாஸ்திரங்களை நன்றாக படித்த பிறகு எவனொருவன் புதிதாக வேதாந்த சாஸ்திரத்திலே நுழைகின்றானோ அவன் பாலன். கரோமி, இந்த யதீந்திரமய தீபிகை என்கின்றதான ஒரு கிரந்தத்தை நான் செய்கிறேன், எழுதுகிறேன் அப்படின்ற அர்த்தம். இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கு அந்த சுவாமியே வியாக்கியானத்தையும் அருளி செய்கிறார். ஸ்ரீமன் நாராயண ஏவ சிதச்சித் விசிஷ்டாத்வைதம் தத்துவம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் 3 தத்துவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்பதாக 3 தத்துவங்கள். ஸ்ரீமன் நாராயண ஏவ சிதச்சித் விசிஷ்டாத்வைதம் தத்துவம். பக்தி பிரபத்திபியாம் பிரசன்னஹா, பக்தியின் மூலமாகவோ அல்லது பிரபத்தியின் மூலமாகவோ அவனை நாம் அடையலாம்.
சயேவ உபாயா, அவனைத்தான் அடைய வேண்டும். அப்ராகிருத தேச விசிஷ்டா, அந்த ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவன். சயேவ பிராப்பியா, அவனைத்தான் அடையணும். வேதாந்த வாக்கியைஹி இதி வேதாந்த வாக்கியைஹி பிரதிபாதயதாம் என்று வேதாந்த வாக்கியங்களின் மூலமாக பிரதிபாதிக்கக்கூடியதான வியாச, போதாயன, குஹதேவ, பாருச்சி, பிரம்மநந்தி, திரமிடாச்சாரிய, ஸ்ரீ பராங்குஷ, நாத, யாமுனமுனி பிரபுத்தீனாம். யாமுனமுனி யதீஸ்வர பிரபுத்தீனாம். வியாசர் முதலில் பிரம்மசூத்திரத்தை அருளி செய்தவர். போதாயன மகரிஷி விருத்தி அருளி செய்தவர், வார்த்திககாரர். இந்த குஹதேவர், பாருச்சி இவெல்லாம் சில வார்த்திகத்துக்கு சில டீக்கைகள் எழுதி இருக்கக்கூடியவர்கள். பிரம்மநந்தி என்பவர் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்திற்கு வாக்கியம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம், அந்த வாக்கியம் என்கின்றதான கிரந்தத்தை அருளி செய்தவர் இந்த பிரம்மநந்தி. இந்த திரமிடாச்சாரியன்றவர் அந்த வாக்கியம் என்கின்றதான கிரந்தத்திற்கு வியாக்கியானம் அருளி செய்தவர். பராங்குஷர் நம்மாழ்வார், நாதமுனிகள், யாமுனமுனி, யதீஸ்வரன் சாட்சாத் ராமானுஜர், யதீஸ்வர பிரபுத்தினாம் இவர்களை முன்னிட்டு கொண்டு மதானுசாரேன அந்த மதத்தில் தெரிவித்தபடி பாலபோதார்த்தம் சிறுவர்களுக்கு சுலபமாக புரியும் வண்ணம் வேதாந்தானுசாரிணி, வேதாந்தத்தை அனுசரித்து, வேதாந்தம்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். வேதாந்தா என்கின்றதான சொல்லிற்கு உபனிஷத் என்பதாக பொருள். வேதாந்தானுசாரிணி உபனிஷத் சித்தாந்தத்தை அனுசரித்து யதிபதி மத தீபிகாக்கியா, யதினாம் பதிஹி சாட்சாத் ராமானுஜர், அவருடைய மதம் யதிபதி மதம். அப்படிப்பட்ட யதீந்திரருடைய மதத்தை வெளிப்படுத்துவதான, எப்படி சந்திரன் எப்படி பூர்ணமாக பிரகாசிக்குமோ அதுபடி பிரகாசிக்கும்படியாக சாரீரக பரிபாஷா, இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியதான அந்த பகவானை பற்றி தெரிவிக்கக்கூடியதான சாஸ்திரமான மகாச்சாரிய கிருபாவலம்பினா, அந்த மகாச்சாரியர் என்று சொல்லக்கூடியதான தொட்டையாச்சாரியருடைய கிருப்பையை அவலம்பித்து மயா யதாமதி சங்கிரகேண பிரகாஷ்யத்தை, என்னால் என்னுடைய புத்திக்கு எட்டிய அளவு சங்கிரகேண பிரகாஷ்யத்தை, அந்த உபனிஷத் சித்தாந்தத்தை சங்கிரகேண பிரகாஷ்யத்தை பூர்வாச்சாரியர்கள் எப்படி அருளி செய்தாரோ அப்படியே இந்த இடத்தில் நான் தெரிவிக்கின்றேன். இது ஒரு சங்கல்பம், பிரதிஜை பண்ணிக்கிறார். ஏன்னா பாஷ்யக்கார் பண்ணியிருந்தாரோ இல்லையோ, பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியா சங்கிக்ஷிபு தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதே மாதிரி இந்த சுவாமியும் சங்கல்பம் பண்ணுகிறார். யதி பதி மத தீபிகாக்கியா சாரீரக பரிபாஷா மகாச்சாரிய கிருபாவலம்பினா மயா யதாமதி சங்கிரகேண பிரகாஷ்யத்தே. இதோட இன்னைக்கு கிளாஸை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.